ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்துகிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச சாதம் எல்லாம் மீதமாயிருச்சு அப்படின்னா பெரும்பாலும் இதை நம்ம நைட்டே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஒரு சில நேரங்களில் நம்ம நைட்டு சாதம் சாப்பிடல அப்படின்னா அடுத்த நாள் இது வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாதத்தை நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த நாள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். மீதமான சாதம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாதம் வைக்கிறதுக்காக அரிசி எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் எவ்வளோ அரிசி எடுப்பீங்களோ இன்றைக்கி அதை விட கம்மியான அளவில் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் செய்கிறேன். நீங்கள் பானையில் வடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இது கூடவே நீங்கள் எப்போவுமே சாதத்தில் உப்பு சேர்ப்பீங்க அப்படின்னா இந்த அரிசிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே மீதி இருக்கிற சாதம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து இதை நீங்கள் எப்பயும் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்ல உதிரியாக வந்திருக்குன்னு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சாதத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மதியமே காலி பண்ணிடணும். ஏன்னா இதில் நம்ம பழைய சாதமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது நைட்டு வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இது உங்களுக்கு டெய்லி செய்கிறதுக்கெல்லாம் செட் ஆகாது. எப்பயாவது ஒரு நாள் நிறைய சாதம் மீதமாயிடுச்சுங்கும் போது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் மசாலா டீனா கேட்கவே வேண்டாம். அதோட வாசனையே அவ்வளோ சூப்பராகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த மசாலா டீ செய்யும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஏலக்காய் இஞ்சியெல்லாம் இடிச்சு போடுறதை விட இதை மொத்தமாக ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டீ போடும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மசாலா டீ பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 20 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிராம்பு மேலே இருக்கக்கூடிய ரவுண்டான பகுதியோடு சேர்த்து நல்ல முழுசாக இருக்கணும். இந்த ரவுண்டான பகுதி உடஞ்சிருச்சு அப்படின்னா கிராம்பில் அந்தளவுக்கு வாசனை இருக்காது. கூடவே இந்த சைஸில் 2 பட்டை, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுக்கும் போது ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கங்க. இது நமக்கு லைட்டாக சூடானா போதும், கரிஞ்சிடக்கூடாது. கையில் தொட்டு பாருங்கள். லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ தான் இதோட நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இதோடு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சுக்கு பவுடராக இல்லை முழுசாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட பவுடர் தான் இருக்குங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நைஸாக பவுடராக அரையணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு கொரன்னு இருந்தாலும் ஓகே தான். இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு மசாலா டீ குடிக்கணும்னு தோணும் போது இது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு டீ போடுறீங்க அப்படின்னா இந்த பவுடரில் இருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். தண்ணியும் டீ தூளும் சேர்த்து கொதிக்க விடும் போதே இதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் நம்ம வீடியோட கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சோம்பெல்லாம், அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கல்ல, இது கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது இந்த சோம்பு எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதாவது கட்டியாக பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி இலை தான்.
இதை வந்து நம்ம சோம்போடே சேர்த்து போட்டு வைக்கும்போது இந்த இலையோட வாசனைக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே சுத்தமாக வரவே வராது. இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காயோட ஓடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஓட்டில் இருக்கிற நார் எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு இதை வந்து சுத்தமாக கழுவிட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து சோம்பு போட்டு வச்சுருக்க பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்த பாட்டிலில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக விடாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சிட்ருக்கும்போது அதே ஈரக்கை வச்சே பாட்டிலேருந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈரக்கை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டிலோட மூடியில் கொஞ்சமாக கொட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் சரி இதில் உங்களுக்கு வண்டோ பூச்சியும் சுத்தமாக வரவே வராது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்க இந்த வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே உடம்பு வந்து நல்ல சூடாகும். ஸோ உடம்பு சூடாகிறதுனால அடி வயிறு எல்லாமே நல்லா வலிக்க ஆரம்பிக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் இந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். ஸோ உடம்பு வந்து ரொம்ப சூடாகாமல் நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பொருள் இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் தான். நம்ம வீடியோவோட கமெண்ட்லேயே நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. இது வந்து பொதுவாகவே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். நீங்கள் வந்து பாதாம் பிசின்னு கேட்டாலே தருவாங்க. விலையும் ரொம்ப கம்மி தான். பார்க்குறதுக்கு கல் மாதிரி கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது சொல்கிறேன். இதில் ஒரு 3 பீஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு இதில் ஒரு 3/4 டப்பா அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் ஜூஸில், ரோஸ் மில்கில் இல்லை வெறும் பாலில் கூட கலந்து குடிக்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய சூடு எல்லாத்தையும் நல்லா குறைச்சி உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். இதை வந்து 8 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே பாதாம் பிசினை நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடரை நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சாலே போதும். இது வந்து நல்லா சூப்பராக ஊறி வந்துடும். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். பெரியவங்க வந்து ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான அளவுலேயே கொடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெயில் நேரத்தில் உடம்பு சூடாகி அதனால் வர பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கும். உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து அடிக்கடி அவனெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அவனை யூஸ் பண்ணுறதே நம்ம வீட்டில் மீதமான குழம்பு பொரியல் எல்லாம் சூடு பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நான்வெஜ் எல்லாம் சூடு பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே அவனுக்குள்ளே நிற்கும். நம்ம வந்து அடுத்த நாள் திறந்தா கூட அந்த ஸ்மெல் வந்து அவனில் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மெல்லை போக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா லெமனோட தோல் தான். லெமன் எல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா அந்த தோலை அப்படியே வேஸ்ட்டாக தூக்கி போடுறாமல் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அந்த லெமனோட தோலை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு 2-3 பீஸ் எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டு இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழம்பு அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் தெரித்து அவன் ஃபுல்லாகவே ரொம்ப எண்ணெய் பிசுக்காகவும் அழுக்காகவும் இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே அவனில் எடுத்து வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிட்டீங்கன்னா போதும். அவனில் இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். அடுத்து ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவனில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு உங்களுக்கு போயிட்டு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி, புலாவ், கீ ரைஸ் இதெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் சூடு பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை ஒரு கடாயில் அப்படியே கொட்டி சூடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்னாகும்னா ரைஸ் வந்து உங்களுக்கு காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதை வந்து சாப்பிடவே முடியாது. இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அரிசி ஒவ்வொன்றும் நல்ல உதிரியாக இருக்கிற மாதிரி நல்ல சாஃப்டாக இப்போ செஞ்ச புது பிரியாணி மாதிரி எப்படி சூடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்ட்ரெயினர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நூடுல்ஸ் அப்புறம் சாதமெல்லாம் வேக வச்சுட்டு வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து சாதத்தை அப்படியே கொட்டிடாமல் ஆடி எக்கோபேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன்.
இதை வந்து அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பிரியாணி போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி வந்து லைட்டாக சூடானதும் இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து சூடாக சூடாக இதோட அடிப்பகுதியில் இருக்கிற பிரியாணி எல்லாமே ரொம்ப நீர் கோத்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே இது வந்து சூப்பராக சூடாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை மட்டும் அப்படியே வெளியில் எடுத்துடலாம். நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருந்ததுனால இந்த ஸ்ட்ரெயினர் வந்து கொஞ்சம் கூட அழுக்காகவே இல்லை பாருங்கள். நம்ம தண்ணியில் சூடு பண்ணதுனால இதோட அடிப்பகுதி மட்டும் லைட்டாக தண்ணியாக இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம சூடு பண்ண பிரியாணியோட அடிப்பகுதியிலையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ரைஸ் வந்து நல்ல உதிரியாக சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இனி வந்து நீங்களும் பிரியாணி புலாவெல்லாம் சூடு பண்ணணும் அப்படின்னா இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே மிளகுத்தூள் வந்து கடையில் வாங்க மாட்டோம். முழு மிளகை வீட்டிலையே அரைச்சி தான் யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே அரைச்சி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து அரைச்சி முதல் நாள் 2வது நாளெல்லாம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். ஆனால் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூளில் கொஞ்சம் கூட காரமோ இல்லை ஃப்ளேவரும் இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். மிளகை வந்து நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடாமல் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. மிளகை வறுக்கும் போது ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கங்க. ஏன்னா மிளகு வந்து கரிஞ்சிடக்கூடாது. குறைஞ்ச தீயில நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மிளகுலேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்த மிளகுலேருந்து ஒரு 10-12 மிளகு எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா கட்டிக்கங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துணியில் வச்சு கட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது எதுக்குங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணும்போது இந்த மிளகுத்தூள் வந்து நல்லா காட்டமாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மிளகை வந்து நம்ம தனியாக டிஷ்யூ பேப்பரில் கட்டி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இதையும் நம்ம வந்து இந்த மிளகுத்தூள் இருக்க பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மிளகை கட்டி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டிலேருந்து நீங்கள் கடைசி ஸ்பூன் மிளகுத்தூள் யூஸ் பண்ணுற வரைக்குமே இதோட வாசனையோ இதோட காரமோ உங்களுக்கு சுத்தமாக குறையவே குறையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.